பாகத்திலையுமே அந்தந்த சக்திகள் இருக்காங்க. அந்த உயிர்கலைகளை எல்லாம் மந்திர மூலியமாக இது கார்பாச நாடின்னு பேர் இருக்கு. பருத்தி நூல் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லலாம். சொர்ணபந்தனம்னு சொல்லிட்டு தங்கத்தில் நாடி விடலாம், வெள்ளியில் விடலாம், செம்பில் விடலாம். ஸோ இதுக்கு நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம நூலில் அதன் மூலியமாக அந்த உயிர்கலைகளை அந்த கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த கும்பத்தை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி அதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான ஆகுதிகளை எல்லாம் கொடுத்து முதற்கால ஹோமம் இன்னைக்கு முடிஞ்சிடும். நைட்டு முதற்கால ஹோமம் முடிஞ்சு நாளைக்கு காலம் வர 2ஆம் கால யாகம் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி இந்த பிம்பத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாமே கொண்டு போய் இந்த பாலாலயத்தில் தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய கண்ணாடியில் கொண்டு போய் திருப்பி புரோக்ஷனம் பண்ணி அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஐயா, இத்தனை நாள் நீங்கள் இங்கேருந்து அனுகிரகம் பண்ணீங்க, இந்த கோவிலில் புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியதாக இருக்குது, அதனால் கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம். பாலாலயம்னா இளங்கோவில் அப்படின்னு பேர். சரி, ஏன் கண்ணாடியில் தான் வைக்கணுமா அப்படின்னா மொத்தம் என்னன்னா தர்பையில் ஒரு நாள், கூர்ச்சம்னு சொல்லுவாங்க, இந்த கூர்ச்சத்தில் ஒரு நாள், கும்பத்தில் 3 நாள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் தான் வந்து 1 வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. கத்தியில் வந்து வைக்கலாம். அப்புறமேட்டா அந்த தாறு பீடம், தாறு பிம்பம்னு சொல்லிட்டு அத்திக்கட்டையில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலையிலையும் வைக்கலாம். அதெல்லாம் வந்து 12 வருஷம் வரைக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாம் ஒரு 3 மாதம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம கண்ணாடியிலேயே கூட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹோமம் பண்ணி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் தான், மினி கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் செய்வதில் என்னென்ன ஒரு பூஜை புரஸ்காரம்லாம் இருக்குது அத்தனையும் இங்கே செய்ய போகிறோம். என்னன்னா பெருசாக பண்ணுறத சின்னதாக பண்ண போகிறோம். 2 காலம் மட்டும் ஹோமம் பண்ணி மினி கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பூஜையுடைய விளக்கம். அடுத்ததாக வாஸ்து பூஜை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்.